சாதாரணமாக ஒரு அப்பா அம்மா எப்படி 10 வருஷம் கழிஞ்சு ஒரு குழந்தைய பார்க்குறதா அவளுக்கு எப்படி இருக்கும், குமுறின்ற அந்த நெஞ்சம் குமுறி அந்த குழந்தைய போய் ஆலிங்கனம் பண்ணி முத்தம் விட்டு கொஞ்சி என்னெல்லாம் பண்ணணும் அந்த அப்பா அம்மா. ஆனால் இவ 2 பேரும் அப்படியே கல்லு மாதிரி நின்றுண்டு அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு சுவாமி வரார் சொல்கிற அந்த மரியாதையோட கிருஷ்ணனையும் ராமனையும் பார்க்குறா. நம்ம எத்தனை தான் அவளுக்கு பண்ணினாலும் அது வீட்டி விட முடியாது அந்த கடனை. அம்மா தன்னோட வயத்துக்குள்ள அந்த சிசுவை தாங்கின்னு இருந்தா. அவன் அப்பா அம்மைக்கு சேவை பண்ணாக்கி என்னவோ ஆகட்டும் சொல்லி ஓல்டேஜ் ஹோம்லாம் இன்னைக்கு தள்ளற மாதிரி தள்ளி விட்டா என்ன சம்பவிக்கும் அவனுக்கு, அதை சொல்றான் பகவான். மனப்பூர்வம் அல்ல, நாங்கள் வேணம் வச்சு அப்படி பண்ணாக்கி இருந்ததல்ல, அசக்தியாலையா. இத்தனை காலம் கம்சனுக்கு பயந்துண்டு கோகுலத்துல நாங்கள் ஒளிஞ்சு வளர்ந்துட்டு இருந்தோமே. என்ன க்ஷமிக்கணுமே சொல்லி கண்ணன் காலில் விழறான், நமஸ்காரம் பண்ணறான். மாயா மனுஷ்யசிய, மாயால மனுஷ நாட்டியம் பண்ணக்கூடிய அந்த பகவான் விஸ்வாத்மாவான சகல லோக ரூபனா இருக்கக்கூடிய ஹரியான கிருஷ்ணனோடு இந்த முத்து முத்தான மதுரமான வார்த்தைகள் கேட்டும் அவ மோகிக்காக்கி இருப்பாளோ, மோகிச்சு போயிட்டா. நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத்விஷே நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. तप्त काञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. जन्माद्यस्य यतोऽन्वयाति तरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय. तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मल्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परेरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका. भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमुषु पुरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषिष्ट भगवान् वचांसि मे. जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधार श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा. அப்போ இன்றைக்கி ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். பூர்வத்தில் பகவான் கம்சவதம் எப்படி பண்ணறான்னு சொல்கிறது ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். கம்சனை வதம் பண்ணறான் பகவான். வதம் ஆனதுக்கு அப்புறம் கம்சன் அங்கே கிடக்க கம்சனோட பத்னிமார் அதே மாதிரி கம்சனோட தம்பிகளான 8 பேர் அவளையும் பலராமசுவாமி வதம் பண்ணறார். அவளோடும் பத்னிமாரான அந்த ராணிமாரெல்லாம் வந்து அழறா. பிரஜைகளெல்லாம் சங்கடத்தோட ஹாகாரம் பண்ணறா. அப்படி அந்த ஒரு நிலையில் அவள்லாம் இப்படி என்ன காரணம் இவாளுக்கு இந்த ஒரு கதி வந்ததுன்னு உள்ள காரியமும் சொல்லிட்டு அழறா அந்த ஸ்திரீ ஜனங்கள். பகவான் லோகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஆறுதல் ஓதக்கூடியவன் அல்லவோ, அதனால அந்த பகவான் வந்து அந்த ஸ்திரீ ஜனங்களுக்கெல்லாம் ஆறுதல் ஓதி மேற்கொண்டு பண்ணதான காரியங்கள் எல்லாம் பண்ணுறான். தனக்கு இவ்வளோ துரோகம் பண்ணின அந்த கம்சனுக்கும் என்னென்ன காரியங்கள் ஸ்ராத்த கர்மங்கள்
தர்ப்பணம் முதலானவை எல்லாம் பண்ண வைக்கிறான், கண்ணனே பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறம் தேவகி வசுதேவாள் இத்தனை நாளும் காராகிரகத்தில் வசிச்சுருந்தா. அவளை போய் காப்பாத்துறான் பகவான். காராகிரகத்திலேருந்து வெளியில் கொண்டு வரான், பந்தனங்களெல்லாம் சேதிக்கிறான். அந்த சமயத்தில் கிருஷ்ணனை எத்தனை வருஷம், 10 வருஷம் கழிஞ்சாச்சு கிருஷ்ணனை பார்த்து, பிரிஞ்சாச்சு. கிருஷ்ணனை இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தா தேவகி வசுதேவாள். சாதாரணமாக ஒரு அப்பா அம்மா எப்படி 10 வருஷம் கழிஞ்சு ஒரு குழந்தைய பார்க்குறதா அவளுக்கு எப்படி இருக்கும்? குமுறின்ற அந்த நெஞ்சம் குமுறி அந்த குழந்தைய போய் ஆலிங்கனம் பண்ணி முத்தம் விட்டு கொஞ்சி என்னெல்லாம் பண்ணணும் அந்த அப்பா அம்மா. ஆனால் இவ 2 பேரும் அப்படியே கல்லு மாதிரி நின்றுண்டு அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு சுவாமி வரார் சொல்கிற அந்த மரியாதையோட கிருஷ்ணனையும் ராமனையும் பார்க்குறா, அப்படி வரவேற்கிறா. அந்த பிரேமை எங்கே போயிடுது, அந்த வாத்சல்யம் எங்கே போயிடுது? அவளுக்கு பகவானோட மகாத்மியம் தெரியும், மகத்துவம் தெரியறனாலேயே அந்த பகவான் கிட்டக்க நிர்வியாஜமான பிரேமை வரதில்லை. மகாத்ம ஞானம் வர சமயத்தில் அந்த பகவான் கிட்டக்க போகிறதுக்கே நமக்கு பயம் வரும், மரியாதை ஜனிக்கும், பிரேமை கொஞ்சம் தாழ்ந்துடும் இல்லையா? அதனால அன்னைக்கு சாட்சாத்கரிச்ச பகவான் அல்லவா, பிறந்தப்பவே சாட்சாத்காரம் அல்லவா இவாளுக்கு. அந்த சமயத்திலேயே என்ன ஸ்துதி பண்ணினா தேவகி தேவி, என்ன ஸ்துதி பண்ணினார் வசுதேவர், அதெல்லாம் பார்த்தோமே. அப்போ அந்த பகவான் சாட்சாத் சர்வேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் வந்திருக்கான்னு சொல்கிற மரியாதையோட பார்த்துட்டு கூப்பு கையோடு நின்றுட்டு இருக்கா அப்பாமையான தேவகி வசுதேவாள். கிருஷ்ணன் எதிர்பார்த்தது என்னது, கிருஷ்ணனுக்கு கிடைக்கிறது என்னது? அப்போ அதனால பகவான் என்ன பண்ணறான் அந்த சந்தர்ப்பத்தில்? அவள் இதெல்லாம் மறந்து பகவான் தன்னோட குழந்தைய ஏற்றுக்கிறாளா உள்ளது இந்த அத்தியாயத்தில் ஆரம்பிக்க போகிறோம், பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அத 45 ஸ்ரீசுக உவாச்ச. பிதராவுபலப்தார்த்தௌ விதித்வா புருஷோத்தமः மா பூதிதி நிஜாம் மாயாம் ததான ஜனமோஹினீம். பிதராவுபலப்தார்த்தௌ விதித்வா புருஷோத்தமः. புருஷோத்தமனான அந்த பகவான் பிதரோபலப்தார்த்தௌ தன்னோட அப்பா அம்மாரான நிஜமான அப்பா அம்மாரான வசுதேவரையும் தேவகியும் பார்க்க போகிறான் பகவான். பார்த்ததும் அவளை நமஸ்காரம் பண்ணறான் கிருஷ்ணனும் ராமனும். ஆனாலும் அவ கூப்பு கையோடய நின்றுட்டு இருக்கா. பகவான் அவ காலில் விழறத அவளுக்கெல்லாம் அப்படியே மேனி சிலிர்க்கிறது. தன் காலில் ஜெகதீஸ்வரன் விழக்கூடுமா, அதனால இப்படி தொழுதுண்டே நிற்கிறாவா. அவ நினைச்சிருவா ஆப்போசிட்டா கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சு விட்டா தேவகி வசுதேவாள். பகவான நமஸ்கார ஸ்தோத்ராதிகள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சு இந்த அப்பா அம்மாமாரு பார்த்ததும் கிருஷ்ணனுக்கு என்ன தோணித்து, தன்னோட யதார்த்தமான ஈஸ்வரத்துவம் இவா தெரிஞ்சுருந்தா மேற்கொண்டு பவ்யமான லீலைகள் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி நினைச்சுட்ட கண்ணன் என்ன பண்ணினான் இங்க சொல்லறா. மா பூதிதி நிஜாம் மாயாம் ததான ஜனமோஹினீம். அப்படி பவிக்க கூடாது சொல்லி நினைச்சுண்டு நிஜாம் தன்னை சம்பந்திச்சதான ஜனமோகினியும் ஜனங்கள் எல்லாம் பித்து பிடிக்க வைக்க கூடினதான அந்த மாயை மோகிப்பிச்சு விடுமா ஜனமோகினி. அப்படி எல்லாரையும் மோகிப்பிக்க கூடின அந்த மாயையை அவா மேலேயும் பிரயோகிக்கிறான் சொல்லி சொல்றா. அப்போ பகவானோட மாயா பிரயோகத்தால் என்ன சம்பவிச்சது, தேவகி வசுதேவாள் பகவான் ஆறு ஜெகதீஸ்வரனாக்கும் சொல்ற அந்த ஒரு ஞாபகம், அந்த ஞானம் இருந்ததே அதெல்லாம் மறைஞ்சு கொடுத்து அவளுக்கு. என்னாச்சு, அவ தன்னோட குழந்தை தன்னோட கிருஷ்ணன் சொல்லி நினைச்சுண்ட அந்த மமத்தை வந்து கொடுத்து அவளுக்கு. அப்படி அவ எல்லாம் மறந்து புத்திர ஸ்நேகத்தால ஓடி போய் கண்ணனை கெட்டிக்கிறா, முத்தம் விடுறா. அந்த மகாத்மியம் கொஞ்சம் மாறறத பிரேமை இப்படி கிளம்பி வந்து விடுறது, அதுதான் தெரியறது. அப்படி அந்த மாயா பிரயோகத்தால அப்படி சம்பவிச்சது சொல்லி சொல்றார். பிரம்மஜானத்துக்கும் இந்த பிரேமைக்கும் வித்தியாசம் இல்லை. பிரம்மஜானம் எந்த ஒரு பிரம்மஜானத்தால பகவான் ஆறு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தாளோ தேவகி வசுதேவாள், அதே ஞானம் அப்படியே பிரேமையா கிளம்பி விடுது சொல்லி சொல்றா. பிரேமை வந்து பகவான் மேலே அவ காட்டுறனால, அந்த ஸ்வபுத்திர பிரேமம் வந்துட்டு பகவான் மேல வைக்கிறனால, சாதாரண ஒரு புத்திரன் அல்லவே எங்க சாட்சாத் பகவானே தானே. அப்போ அந்த மரியாதைக்கும் இந்த பிரேமைக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கு. ஆனால் அந்த பிரேமையில கொஞ்சம் கூடி சுகம் இருக்கும், நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும், கிருஷ்ணன் கிட்டக்க சுலபமா பழகலாம், அது ஒரு ப்ளஸ் தான். அதனால இங்க சொல்ற அந்த ஸ்வபுத்திர பிரேமத்தால அந்த பகவானை பிரீத்திப்படுத்துறா. ஈஸ்வர பக்தி தான் இது. வாத்சல்யம் சொல்லி வெளியில பார்க்கறதையும்
அது வந்துட்டு யதார்த்தமாக சொல்லி பார்க்கறது அந்த வாத்சல்யம் பகவான் மேலே வைக்கிறனால அது ஈஸ்வர பக்தியாக ஆயிடுது சொல்லி இங்கே சொல்லுறார். வந்துட்டு என்ன ஆகுறது? உவாச்ச பிதராவேத்ய சாக்ரஜ சாத்வதர்ஷபः பிரஷ்ரயாவனத ப்ரீணன் அம்பத தேதி சாதரம். உவாச்ச பிதராவேத்ய சாக்ரஜ சாத்வதர்ஷபः. அவள் ஹிருதயத்தில் புத்திர ஸ்நேகத்தை இன்னும் வர்த்திப்பிக்கணும்னு சொல்லி நினச்சிண்டு பகவான் என்ன பண்ணுறான், அவகிட்ட இப்படி பேசுகிறான். யாதவ சிரேஷ்டன்மாரான பலராமனும் ஸ்ரீகிருஷ்ணனும் தன்னோட அப்பா அம்மைமாரான தேவகி வசுதேவாள் கிட்ட வினயபாவத்தோட நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் பேசுகிறா. அம்ப தாத இதி, ஹே அம்மா ஹே அப்பா சொல்லி ஸ்நேகத்தோட கண்ணனும் சின்ன குழந்தைகள் கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாவா. அப்படி கூப்பிட்டுனா ஆருக்கு தான் வாத்சல்யம் வராது இல்லையா? ஆதரத்தோட சாதரம் பிரீணன் உவாச்ச, அவளை நமஸ்காரம் பண்ணிண்டே பிராகிருத பாலகன்மார் எப்படி தன்னோட அம்மா அப்பா கிட்டக்க ஸ்நேகத்தோட கூப்பிடுவாளோ, அம்மா அப்பா சொல்லி கூப்பிடுவாளோ, அது மாதிரி ஆதரத்தோட ஸ்நேகத்தோட கிருஷ்ணனும் ராமனும் அவள் இப்படி கூப்பிடுறான், அப்படி சம்போதனை பண்ணறா. அந்த சமயத்தில் அவள் ஹிருதயத்தில் அப்படியே ஆஹ்லாதம் ஜனிச்சது. அவள் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு விட்டா தேவகி வசுதேவாள். அப்படி என்னதான் கண்ணன் சொன்னான்? ராமகிருஷ்ணா ஊச்சதுஹு நாஸ்மத்தோ யுவயோஸ்தாத நித்யோத்கண்டிதயோரபி பால்யபௌகண்டகைஷோரா புத்ராभ्याम् அபவன் क्वचित् நாஸ்மத்தோ யுவயோஸ்தாத நித்யோத்கண்டிதயோரபி. இது முதல் 7 ஸ்லோகங்கள் கிருஷ்ணன் தன்னோட அம்மா அப்பான தேவகி வசுதேவாள் கிட்ட என்ன சொல்லதான்னு உள்ளது ஆரம்பிக்கிறது. ஹே தாத்த, ஹே அம்மா, ஹே அப்பா, இத்தனை நாளும் உங்களை பிரிஞ்சு இருந்துட்டோமே, எங்களை குறித்து உங்களுக்கு அதி ஸ்நேகம் இருக்கு. நீங்கள் எவ்வளோ எங்கள் மேலே ஸ்நேகம் வச்சுருக்கீங்கன்னொள்ளதை ஆலோசிச்சாலே எங்களுக்கு உட்கண்டை உண்டாகிறது சொல்கிறா. இத்தனை வருஷம் நீங்கள் எங்களை பிரிஞ்சு இருந்தேளே, எங்களை பற்றியே கவலைப்பட்டு இருந்தேளே, எப்படித்தான் இருந்தேளோ சொல்லி கண்ணன் சொல்லுறான். நீங்கள் உட்கண்டையோடு எங்களை பிரிஞ்சிருக்கிறனால அந்த விரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேள். ஆனால் நீங்கள் தான் எங்களோட அப்பா அம்மை, நிஜமான அப்பா அம்மை கூடி சொல்லி தெரியாக்கி நாங்கள் இத்தனை காலமும் பால்யாவஸ்தையில் எங்கேயோ இருந்துட்டு இருந்தோமே சொல்லி கண்ணனும் ராமனும் சொல்கிறா. அம்மா அப்பாமார் குழந்தைகளை வளர்த்தி எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கிறாளோ அந்த ஒரு சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலையே. குழந்தைகளை வளர்த்தி பெத்தெடுத்து அந்த குழந்தைய வளர்த்துறது ஒரு சுகம் உண்டு, அது வாத்சல்ய ரசம், அதான் எல்லாருமே அனுபவிப்பாளே, அந்த ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கலையே. எங்களை மட்டும் இல்லை, எங்களுக்கு முன்னாடி பிறந்த அந்த குழந்தைகளையும் நீங்கள் வளர்த்துறதுக்கு உங்களுக்கு பாக்கியம் உண்டாகலை. பிறந்த எங்களையும் எங்கேயோ கொண்டு தள்ளண்டி வந்தது, வளர்த்த முடியலையே உங்களால், உங்களுக்கு அந்த சுகம் கிடைக்கலையே சொல்லி கிருஷ்ணன் சங்கடத்தோட பேசுகிறான். ந லப்தோ தைவஹதயோர்வாசோ நோ பவதந்திகே யாம் பாலா பித்ருகே ஹஸ்தா விந்தந்தே லாளிதா முதம். ந லப்தோ தைவஹதயோர்வாசோ நோ பவதந்திகே பித்ருகே ஹஸ்தா. நீங்கள் மாத்திரமல்ல, உங்களுக்கு மாத்திரமல்ல அந்த சுகம் கிடைக்காதது, எங்களுக்கும் கிடைக்கலை சொல்லி பலராமனும் கிருஷ்ணனும் சொல்கிறா. மாதா பிதாக்கன்மார் கூட அந்த குழந்தைகள் வளரும் இல்லையா, பிறந்த குழந்தைகளை அப்பா அம்மா மாதிரி தானே வளர்த்துவா. ஆனால் எங்களை நீங்கள் எங்கேயோ கொண்டு போட்டு விட்டேன், விதியால் நாங்கள் எங்கேயோ போய் வளர்ந்தோம். நீங்கள் எங்களோட நிஜமான அப்பா அம்மைமாரான நீங்கள் வளர்த்தி நாங்கள் வளரலையே, உங்களால் வளர்த்தப்பட்ட அந்த சுகம் சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கலையே, அதனால நாங்களும் பாக்யஹீனாளாக்கும் சொல்லி கண்ணன் சொல்லுறான். இது வந்துட்டு நந்த யசோதைய நம்ம இங்கே ஆலோசனை பண்ணக்கூடாது. அவளோட பக்தியில் நிஜமான பக்தாள் தான் அவள். கண்ணனுக்கு நிஜமான அம்மா அப்பா தான் நந்த பாபாவும் யசோதா அம்மாவும். ஆனால் இங்கே பகவான் தேவகி வசுதேவாள் கிட்டக்க பேசுகிறனால அவளுக்கு மாயையை ஜனிப்பிக்கணும், அந்த மோகிப்பிக்கணும். அவள் பகவானோட யதார்த்தமான அந்த ஞானத்தை தெரிஞ்சுட்டு இருக்கா, அதை மறக்கடிக்க பண்ணணும்னு சொல்லிட்டு அவாகிட்டக்க ஸ்நேகத்தோட பேசுகிற மாதிரி கண்ணன் பேசுகிறான். இங்கே அதுக்கு அர்த்தம் அவளை நந்தபாபாவையும் யசோதா அம்மாவையும் அவஹேளிக்கிற மாதிரி அல்ல. இங்கே தேவகி வசுதேவாளோட ஹிருதயத்தில் அந்த ஒரு பிரேமையை ஜனிப்பிக்கிறதுக்கு வேண்டி அப்படி பகவான் சொல்லுறான்.
அப்படிதான் புரிஞ்சுக்கணும் இந்த பாகம். இது பேசுகிற சமயத்தில் நந்தபாபாவும் உபநந்தன் முதலானவாளும் அங்கே இல்லை. தேவகி வசுதேவாள் கிட்ட கண்ணன் பர்சனலாக பேசுறதாக்கும் சொல்லியும் புரிஞ்சுக்கணும். सर्वार्थ संभवो देहो जनित पोषितो यतः न तयोर्याति निर्वेशं पित्रोर्मर्त्यशतायुषा सर्वार्थ संभवो देहो जनित पोषितो यतः. அப்படி உங்களோடும் எங்களோடும் 2 பேரோடும் ஆக்ரகம் சாதிக்க முடியலை. உங்களுக்கும் குழந்தைகளை வளர்த்த முடியலை, எங்களுக்கும் எங்களோட நிஜமான அப்பா அம்மா கூட வளர்ந்து வர முடியலை. அந்த விதத்தில் பார்க்குறத நம்ம 2 பேருமே சங்கடம் கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஆனால் அதோட அதிகம் நீங்கள் அனுபவிச்சதான துக்கத்தை விட அதிகமான துக்கத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன். அது என்ன காரணம்னா, உங்களை சுஷ்ரூஷிக்க உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு எங்களால் முடியலையே. அதனால தர்ம ஹானி கூடி எங்களுக்கு வருது சொல்லி கண்ணன் சொல்லுறேன். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சொல்கிறது 4 புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தங்களை ஒருத்தன் தேகம் தரிச்சுட்டு இருக்கான்னா அவன் சம்பாதிச்சுக்கணும். தன்னோட தேகத்தை ஜெனிபிச்ச தன்னோட அப்பா அம்மா அவளுக்கு சேவை பண்ணணும். தன்னோட தேகம் வந்தது எப்படி, நமக்கு தேகம் எப்படி கிடைச்சது, ஒரு அம்மா அப்பாவில் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த பூமியில் செரிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு பாகவதம் ராமாயணம் ஏன் சொல்கிறோம், பாகவதம் ஏன் படிக்கிறோம், அவளோட ஆசீர்வாதத்தால் தானே நமக்கு எல்லாமே முடியறது. சின்ன காலத்துலேருந்தே இந்த சம்ஸ்காரம் தந்தனால தானே நமக்கு இந்த வழியாக வர முடியறது. அப்போ எல்லாத்துக்குமே காரணம் அவாதான். அப்போ அப்படி நமக்கு பரம உபகாரிகளான அம்மா அப்பா எல்லாமே தந்த அவளை ஒருத்தன் சேவிக்கண்டாமா? அவனுக்கு 100 வயசு வரை ஆயுசு இருந்தாலும் அவன் அப்பா அம்மையை சேவிக்காக இருந்தால் அவன் நல்லவன் அல்ல சொல்லி கண்ணன் சொல்லுறான். இங்கே அப்பா அம்மையை சேவிக்கிறதுக்குள்ள சக்தியும் தனமும் அர்த்தம் காமம் எல்லாமே அவன் கையில் இருக்குன்னா அவன் ஆயுசு பூரா அவளை சேவிச்சு அவளோட கடனை அடைச்சி விட முடியாது சொல்லி பகவான் சொல்லுறான். எத்தனைதான் அவளை சேவை பண்ணினாலும், நம்ம எத்தனைதான் அவளுக்கு பண்ணினாலும் அது வீட்டி விட முடியாது அந்த கடனை. அம்மா தன்னோட வயத்துக்குள்ள அந்த சிசுவை தாங்கின்னு இருந்தா, தனக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா. அவள் எடுத்து வைக்கிற ஓரொரு அடியும் அத்தகைக்கு சிரமம் அல்லவா அந்த காலத்தில் கர்ப்பவாசம் பண்ணுற அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கிற சமயத்தில். அப்படி அந்த அம்மா கஷ்டப்பட்டதை அந்த கஷ்டத்தையை எத்தனைதான் அந்த குழந்தை வெளியில் வந்து அம்மைக்கு சேவை பண்ணினாலும் அது கடனாகவே தான் இருக்கும், அதை வீட்டி விட முடியாது சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதனால எத்தனைக்கு முடியுமோ யதாசக்தி நம்மளை அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணணும் சொல்கிற அந்த உயர்ந்ததான தர்மத்தை இந்த இடத்துல பகவான் காட்டித்தரேன். यस्तयोरात्मज कल्प आत्मना च धनेन च वृत्तिं न दद्यात्तं प्रेत्य स्वमांसं खादयन्दिः. यस्तयोरात्मज कल्प आत्मना च धनेन च तयोः यः आत्मजः. அப்படி 100 வயசு வரை அவன் ஜீவிச்சிருந்தாலும் மத்தியத்தில் அந்த புத்திரன் அவனுக்கு நிறைய சுகம் எல்லாம் வருது, நிறைய தனம் எல்லாம் வருது, நல்லா சம்பாதிக்கிறான், அவனுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயாச்சு. இப்படி எல்லாம் சுகமாக அவன் சுகஜீவியாக இருந்துட்டு இருக்கிற சமயத்தில் தன்னோட அப்பா அம்மாவை மறந்து அவன் அப்பா அம்மைக்கு சேவை பண்ணாக்கி என்னவோ ஆகட்டும் சொல்லி ஓல்டேஜ் ஹோம்லாம் இன்னைக்கு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டா என்ன சம்பவிக்கும் அவனுக்கு, அதை சொல்கிறான் பகவான். அன்ன வஸ்திராதிகள் எல்லாம் கொடுத்து தன்னோட ரட்சிதாக்கன்மாரான அவளுக்கு சேவை பண்ணணும். பண்ணலைன்னா எல்லாருக்கும் மரணம்ங்கிறது ஒன்று வந்துடும், எல்லாருக்குமே வரும். அது வர சமயத்தில் இந்த ஒரு புத்திரன் இருக்கானே, கிருத்தக்னான இந்த புத்திரன், இவன் மரணம் அடைகிற சமயத்தில் யமதூதாள் இவனை யமபாஷத்தால் பந்திச்சுண்டு அப்படியே இழுத்துட்டு போய் நரகத்தில் கொண்டு போய் அவனோட மாம்சத்தையே வெட்டி அவனை கொண்டே சாப்பிட வைப்பான். அப்படி கடினமான கஷ்டமெல்லாம் அவன் அனுபவிக்கேண்டி வரும். அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணலைன்னா இப்படி வரும். கிருத்தக்னதைக்கு அதுதான் உச்சிதமான தண்டனை சொல்லி பகவான் சொல்கிறார். இப்போ ஆரிய பாலன்மார் நம்மளெல்லாம் நல்ல நம்ம சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வாழ் அல்லவா, நமக்கு முக்கியமான தர்மமாக்கும். வேதம் கூடி சொல்கிறது மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ, இதெல்லாம் நம்ம அனுசரிக்கின்ற தர்மங்கள் அல்லவா, அதை எடுத்து காட்டுறான் பகவான். மாதரம் பிதரம் விருத்தம் பாரியாம் சாத்வீம் சுதம் சிசும் குரும் விப்ரம் பிரபன்னம் ச கல்போ விப்ரச்வசன்மிருதः. மாதரம் பிதரம் விருத்தம் பாரியாம் சாத்வீம் சுதம் சிசும் கல்பஹ. சமர்த்தனா இருந்துட்டு இருக்கிற ஒருத்தன் ஆரையெல்லாம் ரட்சிக்கணும். அம்மா அப்பா மட்டும் இல்லை,
இன்னும் வந்தியன்மாரான செலவா இருக்காங்க நம்மளோட லைஃப்ல. ஆறலாம் ஆக்கும்னு சொல்லி இங்க லிஸ்ட் கொடுக்குறா. மாதரம் அம்மா, விருத்தம் விருத்தனான, பிதரம் பிதா வயசாச்சுன்னா அம்மா அப்பாவையும் சேவிக்கணும். சாத்வீம் பதிவிரதையான பாரியை, அந்த பாரியை காப்பாற்றணும். சிசும் தன்னோட குழந்தை, அவள் உண்டானதான அந்த குழந்தைய காப்பாற்றணும். சூத்தம் குட்டியான குழந்தையான அந்த புத்திரனையும் காப்பாற்றணும். குரும் தன்னோட குருநாதரா ஆரோது கிடைச்சதுன்னா அவருக்கும் சேவை பண்ணணும். பிரபன்னம் விப்ரம் ச தன்னை நாடி வர தன்னை சரணாகதி பண்ற விருத்தனான ஒரு பிராமணன் என்னை காப்பாத்து சொல்லிட்டு ஒரு கிரகஸ்தன் கிட்ட கொஞ்ச விருத்தி எடுத்துட்டு ஒரு பிராமணன் வந்தான்னா அந்த பிராமணனையும் காப்பாற்றணும். அப்படி காப்பாத்தாத்தவன் எப்படிப்பட்டவன் சொல்லி கிருஷ்ணன் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஸ்வசன் விருத்தஹ ஸ்வசிச்சுட்டு இருக்கிற மரணம் அடைஞ்சவனாக்கும், ஜீவச்சவமாக்கும் அவன் சொல்லி கண்ணன் சொல்றான். நீங்க அப்ப இത്രയും பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனவாளாக்கும் நம்ம லைஃப்ல. இவாளையெல்லாம் நம்ம வந்திக்கணும், அவளெல்லாம் காப்பாற்றணும். எப்படி அவளுக்கு சேவை பண்ண முடியுமோ அப்படி சேவை பண்ணணும் சொல்லி பகவான் உயர்ந்ததான தர்மம் எல்லாம் காட்டித்தரேன். தன்னாவ கல்பயோகம் சாநித்யம் உத்விக்ன சேதசோ மோகமேதே வ்யதிக்ராந்தா திவசா வாமனர்ச்சதோஹோ தன்னாவ கல்பயோகம் சாநித்யம் உத்விக்ன சேதசோஹோ. அது ஹேதுவா கம்சா நித்தியம் உத்விக்ன சேதசாஹ. இத்தனை காலம் எங்களுக்கு இதொன்னும் பண்ண முடியலையே அம்மா அப்பா. மனப்பூர்வம் அல்ல, நாங்கள் வேணம் வச்சு அப்படி பண்ணாக்கி இருந்ததல்ல, அசக்தியாலையா. இத்தனை காலம் கம்சனுக்கு பயந்துண்டு கோகுலத்தில் நாங்கள் ஒளிஞ்சு வளர்ந்துட்டு இருந்தோமே. பலிஷ்டனான கம்சன் கூட எதிர்க்கிறதுக்குள்ள உச்சிதமான வயசு எனக்கு ஆகலை. அதனாலேயே இத்தனை காலமும் கோகுலத்தில் ஒளிஞ்சு இருந்துட்டு இருந்தோம். அதனால அத்தனையும் காலம் உங்களுக்கு சேவை பண்ண முடியலை. இது எத்தனை வயசுல கண்ணன் சொல்றான்? 11 வயசு தான் ஆயிருக்கு. 10 வயசு தான் கிருஷ்ணனுக்கு இந்த சமயம். 10 வயசு குழந்தை இப்படி பேசுறது பாருங்க. அப்போ அந்த காலத்திலேருந்தே அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணணும்னு சொல்லி உயர்ந்ததான தர்மத்தை பகவான் காட்டித்தரான். அதனால இத்தனையும் காலம் பண்ண முடியலையே சொல்லி சொல்றான் கண்ணன். இத்தனை காலம் உங்களுக்கு சேவை பண்ண முடியலையே, அதனால அத்தனையும் காலம் வியர்த்தமா போயிடுத்தே சொல்லி நான் அனுதபிக்கிறேன் சொல்லி கண்ணன் சொல்லறான். தக்ஷந்துமர்ஹதஸ்தாத மாதர்னௌ பரதந்திரயோஹ அகுர்வதோர்வாம் சுஷ்ரூஷாம் கிளிஷ்டயோர் துர்ஹிருதா திருஷம் பிருஷம். தக்ஷந்துமர்ஹதஸ்தாத மாதர்னௌ பரதந்திரயோஹ தாத மாதஹ. ஹே அப்பா, ஹே அம்மா, துர்ஹிருதா துர்புத்தியான கம்சனால, பிருஷம் கிளிஷ்டயோஹோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த உங்களை சுஷ்ரூஷ பண்ணுறதுக்கு எங்களுக்கு முடியலையே. பரதந்திரன்மாரா இருந்தனால தான் எங்களுக்கு அது முடியலை. பராதீனமாக இருந்தனால தான், அதுக்குள்ள புத்தியும் வயசும் எங்களுக்கு இருக்கலை. அதனால எங்களுக்கு உங்களை காப்பாற்றவும் முடியலை, உங்களுக்கு சுஷ்ரூஷையும் பண்ண முடியலை. அதனால நாங்கள் இன்னைக்கு ரொம்ப அனுதபிக்கிறோம். க்ஷந்துமர்ஹதஸ்தாத என்னை க்ஷமிக்கணுமே சொல்லி கண்ணன் காலில் விழறான், நமஸ்காரம் பண்ணறான். நீங்க 2 பேரும் நாங்கள் பண்ணினதான இந்த அபராதத்தை க்ஷமிக்கணும், அதுக்கு யோக்கியன்மார் ஆகிறே சொல்லி உன்னதமான அந்த ஒரு பித்ருபக்தி மாத்ருபக்தி அதை கண்ணன் காட்டுறான். 10 வயசு குழந்தை காட்டித்தரான். இதுலேருந்து புரியணும் நம்மளை எப்படி அனுச்சரிக்கணும், இதெல்லாம் பார்த்து படிச்சுக்கணும் சொல்லி இதெல்லாம் காட்டுற பகவான். ஸ்ரீ சுக உவாச்ச इति माया मनुष्यस्य हरेर्विश्वात्मनो गिरा मोहितावङ्गमारोप्य परिष्वज्यापतुर्मुदम्. इति माया मनुष्यस्य हरेर्विश्वात्मनो गिरा. மாயா மனுஷ்யஸ்ய, மாயால மனுஷ நாட்டியம் பண்ணக்கூடிய அந்த பகவான், விஸ்வாத்மாவான சகல லோக ரூபனா இருக்கக்கூடிய ஹரியான கிருஷ்ணனோடு இந்த முத்தான மதுரமான வார்த்தைகள் கேட்டும் அவ மோகிக்காக்கி இருப்பாளோ, மோகிச்சு போயிட்டா. மோகிதோ அங்கம் ஆரோப்பிய பரிஷ்வஜ்ய முதம் ஆபதுஹு. மோகிச்சு போன தேவகி வசுதேவாள் ஓடி போய் தாவி போய் கண்ணனை அப்படியே கெட்டி, ராமனையும் கெட்டி முத்தம் கொடுத்து உச்சி முகுந்து
அழுதுண்டே அந்த ராமனையும் கண்ணனையும் கட்டி அந்த அம்மா அப்பா எந்த ஒரு சுகத்தை அனுபவிப்பாளோ குழந்தைய ஆலிங்கனம் பண்ணிக்கிறத, அந்த சுகத்தை 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவகி வசுதேவாள் அடையறா. பரமமான ஒரு முதம், அத்தனை அதிகமான அந்த ஒரு சந்தோஷத்தை அவ அடையறா. சிஞ்சந்தாவ ஸ்ருதாராபிஹி ஸ்நேஹபாஷேன சாவ்ரிதௌ ந கிஞ்சிதூச்சது ராஜம் பாஷ்பகண்டௌ விமோஹிதௌ. சிஞ்சந்தாவ ஸ்ருதாராபிஹி ஸ்நேஹபாஷேன சாவ்ரிதௌ. ராஜன், ஹே ராஜா பரீட்சித், ஸ்நேகபாஷத்தால பந்திக்கப்பட்ட அந்த அம்மா அப்பான வசுதேவரும் தேவகியும் பாஷ்பகண்டௌ, அஸ்ருதாரைகளோட கண்கள்லேருந்து தாரதாரியா கண்ணீர் வருது. விமோஹிதௌ, மோகிக்கப்பட்டவாளான அவா அஸ்ருதாராபிகி, தன்னோட கண்ணிலேருந்து வரக்கூடியதான அந்த தாரையால அப்படியே அபிஷேகம் பண்ணறா கண்ணனுக்கு. அழறா, ரொம்ப அழறா. அழுது அந்த கண்ணனை கெட்டிண்டு உச்சி முகுந்து ஒன்றுமே பேச முடியாக்கி அப்படியே கண்ணனை அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாவா. ஒன்றுமே பேசுறதுக்கு முடியறது இல்லை, கண்டமெல்லாம் தழுத்தழுத்து அப்படியே அழுதுன்னு இருக்கா. அந்த ஒரு வாத்சல்ய பாவம். എന്നിട്ട് என்ன சம்பவிக்கிறது? ஏவமாஸ்வாஸ்ய பிதரவு பகவான் தேவகி சுதः மாதாமஹம் உக்ரசேனம் மாதாமஹம் துக்ரசேனம் யது நாம கருண்ருபம். ஏவமாஸ்வாஸ்ய பிதரவு பகவான் தேவகி சுதः. பகவான் ஷட்குண பரிபூர்ணனான பகவான் இத்தனையெல்லாம் லீலைகள் காட்டினாலும், இப்படியெல்லாம் அழுதாலும், அவ கூட கண்ணனும் அழறான், பலராமனும் அழறான், இப்படியெல்லாம் அழுதாலும் பகவான் பகவானா இருக்கான் சொல்லி நினைவு மூட்டுறார். ஷட்குண பரிபூர்ணனான தேவகி சுதனான அந்த கிருஷ்ணன் இப்படி அம்மா அப்பாவை எல்லாம் சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் அவளெல்லாம் ஆஸ்வசிப்பிச்சுட்டு தன்னோட மாதாமகனான உக்ரசேனரை பார்க்க போனான் கண்ணன். தாத்தா, கண்ணனுக்கு தாத்தாவுக்கு உக்ரசேனர். உக்ரசேனரை பார்க்கலாம்னு சொல்லி எதுக்களோடெல்லாம் நிருபன் ராஜாவாயிட்டு அவர் அபிஷேகம் பண்ணணும்னு சொல்ற சங்கல்பத்தோட சர்வதந்திர சுதந்திரனான அந்த பகவான் இப்படி போகிறான் தன்னோட மாதா மகனை பார்க்கறதுக்கு. ஆஹச்சாஸ்மான் மகாராஜ பிரஜாஷ்சாத்ஞப்துமர்ஹசி யயாதி ஷாபாத்யதுபிர்நாசிதவ்யம் நிருபாசனே. ஆஹச்சாஸ்மான் மகாராஜ யயாதி ஷாபாத். யயாதியோட சாபம் கிடைச்சிருக்கு யதுகுலத்துக்கு. யதுகுலத்துல எல்லவா பிறந்திருக்கான் கண்ணன். யது மகாராஜாவுக்கு தன்னோட அப்பான யயாதி சபிச்சிருக்கார். உனக்கு சத்திர சாமராதி உபச்சாரங்கள் ஒன்றும் இல்லாக்கி ஆகட்டும் சொல்லி சபிச்சிருக்கார். அதானது யதுவோடு குலத்துல வரக்கூடிய ராஜாக்கன்மாருக்கெல்லாம் சிம்ஹாசனத்தில் உட்கார முடியாது. ராஜாக்களுக்கெல்லாம் எந்த விதமான மரியாதைகள் கிடைக்கிறதோ அந்த விதமான மரியாதைகள் ஒன்றும் இல்லாக்கி போகட்டும் சொல்லி யயாதி சபிச்சிருக்கார். அந்த சாபத்தையே அனுகிரகமாக எடுத்துட்டு யது மகாராஜா பகவானுக்கு பக்தி பண்ணினாருந்தெல்லாம் சொல்லி நம்ம இந்த ஸ்கந்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் அந்த கதையோட இது இங்கே தான் வருது. அப்போ எது குலத்தில் பிறந்தவா யாருக்குமே சத்திர சாமராதி உபச்சாரங்கள் ஒன்றும் வச்சுக்க முடியாது. சிம்ஹாசன ஆரோகணம் பண்ண முடியாது. சிம்ஹாசனத்தில் உட்காந்துட்டு ராஜ்யத்தை பறிக்க முடியாது. தலையில் கிரீடம் சூட முடியாது. அப்படிலாம் உண்டு. அந்த சாபத்தால் வந்தது இது. கிருஷ்ணன் இப்படி முன்னாடி வரான். உக்ரசேனரோட முன்னாடி வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி அபிவாத்தியம் எல்லாம் சொல்லி அவர் முன்னாடி இப்படி நிற்கிறான் கண்ணன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுத்து தன்னோட பேர குழந்தைய பார்த்ததும். എന്നിട്ട് பகவான் சொல்லறான், அவர் முன்னாடி போய் சொல்றார், யயாதி மகாராஜாவோட சாபம் நிமித்தம் எதுக்கள் காருக்குமே இந்த விதமான உபச்சாரங்கள் ஒன்றும் இல்லைன்னாலும் என்னோட ஆத்ஞையால நீங்கள் ராஜாவா விளங்க போறீர் ஹே உக்ரசேன மகாராஜா சொல்லி கண்ணன் இப்படி கூப்பிடுறான். தன்னோட மாதா மகன் கிட்ட கேட்டுக்கிறான், நான் வந்து என்னெல்லாம் காரியங்கள் பண்றதுக்கு உண்டு, அந்த ராஜ்யத்தை எப்படி பறிக்கணுமோ அதெல்லாம் நான் பறிக்கிறேன், நீங்கள் ராஜாவா நீங்கள் தான் உட்காரணும் சொல்லி அந்த மரியாதையோட கண்ணன் அப்படி சொல்லறான். ஹே மகாராஜா, உங்களோட சம்பந்திகளான எங்களையும் ராஜ்யவாசிகளையும் அதே மாதிரி சகல பிரஜைகளையும் வேண்டும் விதம் சாசிக்கின்றது உங்களோட உத்தரவாதித்தமாக்கும். நீங்கள் தான் எங்களுக்கு ராஜாவா இருக்கணும், நீங்கள் தான் அர்ஹனானவர் சொல்லி தன்னோட ராஜ்யம். இப்ப கண்ணனுக்கு தான் இந்த ராஜ்யம் வந்திருக்கு. ராஜான கம்சனை வதிச்சதாரு கிருஷ்ணன். நியாயமா சொல்லிட்டுனா கிருஷ்ணன் தான் ராஜாவா இருக்கணும். ஆனாலும் அந்த பெருந்தன்மை இதுலேருந்து தெரியறது. உக்ரசேனரை ராஜாவா உட்காத்துறான் பகவான். அங்க பகவானோட சாசனைக்கு மேல அந்த ஒரு சாபம் வந்து விடாது.
ಶಾಪನ್ನರದೆல்லாம் ಭಗವಾನೋட ಪವರ್ಗೆ ಕೀಡೆ ಅಲ್ವಾ. ಭಗವಾನ್ எப்போ எது குலத்தில் உத்பவிச்சானோ அன்னைக்கு அந்த சாபம் இல்லாக்கி ஆயாச்சு. அதுலேருந்து புரியணும். मयि भृत्य उपासीने भवतो विबुधादयः बलिं हरन्त्यवनता किमुतान्ये नराधिपाः मयि भृत्य उपासीने भवतो विबुधादयः. ராஜ்யம் பரிபாலிக்கிறதுக்கு எனக்கு சக்தி இல்லையே, வயசானவனா இருக்கேன், இத்தனை காலம் காராகிரகத்தில் கிடந்தேனே, என்ன போய் ராஜாவாக்குறியே கிருஷ்ணா, என்ன ஆறுதான் மதிப்பா சொல்லி ஒரு கால் உக்ரசேனர் கேட்டாலோ சொல்லி நினைச்சுண்டு கண்ணன் அதுக்கு முன்னாடியே சொல்றான், எல்லாரும் 14 லோகத்துல இருக்கிற எல்லாருமே என்ன கண்டு வணங்குறா. சகலேஸ்வரன் ஜெகதீஸ்வரன் ஆக்கும் நான். விபுத கணங்கள் தேவன்மாரெல்லாம் வந்து கூப்புகையோடு என் முன்னாடி வந்து இப்படி சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுறா. அப்பேற்பட்டவன் நான் உங்களுக்கு பிரித்தியனா இருக்கேன் சொல்லி கண்ணன் சொல்றான். மயி பிரித்ய உபாசினே भवतो विबुधादयः बलिं हरन्त्यवनता किमुतान्ये नराधिपाः. அப்பேற்பட்ட நானே உங்கள்கிட்ட அஞ்சலி பந்தம் பண்ணிட்டு உங்களோட பேர குழந்தையா இங்கே இருக்கிறத ஆறுதான் உங்களை மதிக்க மாட்டார் சொல்லி கண்ணன் சொல்லுறான். தேவகணங்களே உங்களை வந்து நமஸ்காரம் பண்ணறத, கூப்புகையோடு உங்க முன்னாடி வந்து நிற்கிறத, சாதாரண நரலோகத்தில் இருக்கக்கூடிய மனுஷலோகத்தில் இருக்கக்கூடிய நராதிபன்மார் என்ன நம்ம எதுக்கு மைண்ட் பண்ண அவசியம், அவள் வரமாட்டான்னு நம்ம இதுலேயே இன்க்ளூசிவ் அல்லவா சொல்லி கண்ணன் சொல்லுறான். என்னோட பிரசாதத்தாலே எல்லா விதமான சக்தியும் உங்களுக்கு சித்திக்கும் சொல்லி அதுக்கு சாரம். சர்வான் ஸ்வான் ஞாதி சம்பந்தான் திக்பிய கம்ச பயாகுலான் யது விஷ்ண்யந்தக மது தாஷார்ஹ குகுராதிகான் सर्वान् स्वान्याति सम्बन्धान् दिग्भ्य कंसभयाकुलान्. கம்சனை பயந்துண்டு கம்சனோட துஷ்பிரவர்த்திகள் எல்லாம் அதனோடெல்லாம் நிமித்தமா ஓரோ திக்குகளுக்கும் ஓடி போயிட்டா. எல்லா விஷ்ணிகளுமே எல்லா யாதவாளுமே பயந்து நடுங்கிண்டு கம்சனை பயந்துண்டு எல்லாரும் ஓரோ திசைக்கு போயிட்டா. எங்கெங்கேயோ போய் காசியிலெல்லாம் போய் இருக்க ஆரம்பிச்சுட்டா. அவளுக்கெல்லாம் இந்த செய்தி தெரிஞ்சதும் கம்சன் மரணம் அடைஞ்சாச்சு, இப்போ உக்ரசேன மகாராஜாவே ராஜாவா வாழறார் சொல்லி அந்த செய்தி தெரிஞ்சதுன்னா எல்லாருமே திரும்பி வந்து விடுவா. அவள்லாம் திரும்பி வந்தா அவளெல்லாம் ரட்சிக்கணும், நம்ம ஜனங்களாக்கும் அவள் எல்லாருமே சொல்லி கண்ணன் எடுத்து உரைக்கிறான். சபாஜிதான் சமாஸ்வாஸ்ய விதேஷாவாசகர்ஷிதான் ன்யவாசயத் ஸ்வகேஹேஷு வித்தை சந்தர்ப்ய விஸ்வக்ருதே சபாஜிதான் சமாஸ்வாஸ்ய விதேஷாயாவாசகர்ஷிதான். இப்படி எல்லாம் உக்ரசேன மகாராஜா கிட்டக்கு சொன்னதுக்கு அப்புறம் தட்சணமே நிறைய தன்னோட தூதன்மாரையெல்லாம் அனுப்பி தன்னோட பிரஜைகளான அந்த யாதவாள் எங்கெங்கே போய் செட்டில் ஆயிருக்காளோ அவளெல்லாம் திருப்பி ஆஹ்வானம் பண்ணி மதுராபுரிக்கே வருத்தி அந்நிய தேச வாசத்தால் க்ஷீணிச்சுட்டு இருக்கிற அவளெல்லாம் சத்காரம் பண்ணி அவளுக்கெல்லாம் இஷ்டானுசரணம் தன தானியாதிகள் எல்லாம் கொடுத்து அவளுக்கு சம்திருப்தி வருத்தி அவளுக்கு பவனம் கொடுத்து அந்தந்த பவனங்களில் அவளை இருக்கும்படி பண்ணி பகவான் காப்பாத்துறான். இത്രയും அதிகம் ஜனங்களுக்கு சந்திருப்தி வரும் விதத்துல தனாதிகள் எல்லாம் கிருஷ்ணனுக்கு எப்படி வந்தது சொல்ற அந்த சங்கைக்கு அவசியம் இல்லை. காரணம் என்னன்னா சங்கல்ப மாத்திரத்தால அனந்த கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டிச்சு ரட்சிச்சு அதே மாதிரி சம்ஹரிக்க கூடின பிரபுவுக்கு தனம் தானியம் எங்கேருந்து கிடைக்கும்னு சொல்லி கேட்டுன்னா அதுல அர்த்தம் இல்லை. அப்படி அத்தனைக்கு சக்தி உள்ள அந்த பகவானுக்கு இதெல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு எத்தனை நேரம் தான் வேணும்? பகவான் கிட்டக்கு அனபாயினியா அந்த ஸ்ரீதேவி இருந்துட்டு இருக்காளே, அப்போ அதனாலே இது ஒன்றும் அசாத்தியம் அல்ல சொல்லி தெரிஞ்சுக்கணும். அப்படி எல்லாரையும் காப்பாத்துறான் நம்ம கோபாலன் இப்போ பூபாலன் ஆயாச்சு. இதோட இங்கே நிறுத்திக்கலாம். இதுக்கப்புறம் நாளைக்கு நந்தபாபா கிட்டேயும் கோபகுமாரன்மார்கிட்டையும் கோப ஜனங்கள்கிட்டையும் பகவான் பேச போகிறான். அது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா.